கோயில்ல அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் மூஞ்சி மாறிச்சு. வீட்டுக்கு வந்ததும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த கால்ல தான் யாருன்னு தெரியல. ஓ மா, உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி இல்லப்பா. யார் இதை பண்ணிருப்பா? அதான்ப்பா எனக்கும் தெரியல. இது அவரோட குழந்தை இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட என்னமோ மறைக்கிற மாதிரி இருக்குப்பா. நீ சிவா கிட்ட பேசி பார்க்கலாம்ல? இல்லடா, கொஞ்ச நாள் போட்டோம். என்னால இப்ப அவர்கிட்ட பேச முடியாது. சரி, என்ன பிடிக்கும்னு சொன்னியா அப்பா கிட்ட? என்னடா அது? அம்மு, எனக்கு தான் உன்னை எப்பவுமே பிடிக்கும்ல, அதான் உனக்கு தெரியுமே. ஆனா அதுக்கு நான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கலையா அம்மு? நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், எனக்கு வேற எந்த மோட்டிவும் இல்லை. சிவா கிட்ட ஒருவேளை நீதான் அப்படி சொன்னியா? நீதான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கியா? இப்ப இங்க வந்து நல்ல பையன் மாதிரி நடிச்சு என்கிட்ட நல்ல பேர் எடுக்க பாக்குறியா? அம்மு, என்ன சந்தேகப்படுறியா? இல்ல, எனக்கு யார நம்புறதுனே தெரியல விஷ்ணு. உனக்கு என்ன பிடிக்கும், அதனால தான் நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வந்திருக்க. இல்ல, நான் அதை கொண்டோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ என் கிராண்டுக்கு வந்தியா? அதெல்லாம் எப்படா கோஇன்சிடென்ட் நடக்க முடியும் சொல்லு? தெரிஞ்சிருச்சு விஷ்ணு, நீ தான் அதெல்லாம் பிளான் பண்ணிருக்கல. நீ அஞ்சலி கூட சந்தோஷமா இல்ல, பிகாஸ் யூ லவ் மீ. என் புருஷன் கிட்ட இது உன் குழந்தைன்னு நீ தான் சொல்லிருக்கல. அப்ப கோயில்ல நீ தான் கால் பண்ணிருக்க விஷ்ணு. என்ன அம்மு? டேய் போடா, மா சொன்னல எல்லாத்துக்கும் கனவுனா போடா வெளிய போடா. பாருங்கப்பா, இது பாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் பார்க்கவே கூடாது. போயிடு, போயிடு விஷ்ணு, போயிடு. அப்பா இருக்கா? அப்பா இருக்கு.